நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஷியாமளாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி ஆதித்யாதி நவகிரகங்களையும் வணங்கி வாராகி டிவி நேயர்களுக்கு அடியேன் நல்லாசிகள். ஜெய் வாராகி. இப்போது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மனுஷனாக பிறந்துட்டோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சாமி, எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடங்கி போயிருக்கோம், திடீர்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, திடீர்னு எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னா, இல்லைனா இன்னும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல, ஐயோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்ட காலம் இது எப்போ வரும்னா, அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். பொதுவாக கர்மானா என்னங்க சார், இந்த பிறவி நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏன் வந்தோம், இதுக்கான காரணம் தான் அந்த பாவ கர்மா. இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் கர்மா. ஏன் இந்த பூமிக்கு நீ பிறந்த, இத்தனை பேருக்கு நீ கணவனாக இருக்கணும், இத்தனை பேருக்கு நீ தகப்பனாக இருக்கணும், இவங்களுக்கு நீ மகனாக இருக்கணும், இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், இவங்களுக்கு ஓனராக இருக்கணும், இவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், இதுதான் பாவ கர்மா. இந்த மனசில் இந்த பயம் எப்போ வரும்னா, எப்போலாம் நமக்கு சனியுடைய டச் வருதோ ஜாதகத்தில், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு, கேது, இதெல்லாம் டச் ஆகும்போது இந்த கர்மாவுடைய பயம் வந்துடும். நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாவம் செய்யாமல் இருக்குமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா, இதெல்லாம் இந்த பயம் பூரா அப்போ தான் நமக்கு வரும். அப்போ இந்த பாவ கர்மாவை தீர்ப்பது எப்படி, ஒழிப்பது எப்படி, கர்மாவை ஒழிப்பது எப்படி, கர்மாவை அதாவது பாவத்தை ஒழிப்பது எப்படி? ஒரு இடத்துக்கும் ஒரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கும், அந்த மண்ணுக்கும் ஒரு ராசிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசாகுது, இல்லை 50 வயசாகுது, இல்லை அதுக்கு மேலே ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, வயசு ஆக ஆகத்தான் அவங்களுக்கு அனுபவமும் பயமும் கூடும். நான் நிறைய சாதிச்சிட்டேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, சாகர காலத்தில் சங்கரான்ற மாதிரி இப்போ தான் எனக்கு அந்த ஃபியர்னஸ் வருது. நான் இதெல்லாம் கோவிலுக்கே போனதில்லை, விதண்டாவாதம் பேசினவங்க கூட வழிபாடு செய்கிறது உண்டு. அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் எது, உங்கள் பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய மிதிக்க வேண்டிய மண், வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இதை நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். ராசி அன்பர்களே, இப்போ உங்கள் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் சனியுடைய நட்சத்திரம் இருக்குது. இது பூசம். சனியுடைய நட்சத்திரம் பூசம் இருக்குது. அதோட கூட ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. ஒரு பாதம் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் இருக்குது. அப்போ புனர்பூசம் ஒரு பாதம், பூசம் 4, ஆயில்யம் 4. சனி புதன் காம்பினேஷன் இந்த கடகராசி அன்பர்களால் கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது. ஒன்று கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லைனா யாருக்காவது கடன் பட்டு இருப்பாங்க. இப்போ நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன்ப்பா, இதான் நான் உனக்கு செய்யணும்ப்பா, அந்த மாதிரி கடன் பட்டு கர்மா அதிகம் வேலை செய்யக்கூடிய இடம். இந்த கடகராசியில் பார்த்திங்கன்னா கடன் பட்டு இருப்பார்கள்னால் இப்படி சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இருக்காங்க, அவங்க ஆயில்ய நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார், அவங்களுடைய மாமா யாருங்க, என்டி ராமராவ், அவங்க சிஎம்மாக இருக்கும்போது அவங்க வழிகாட்டுதல், எனக்கு அப்புறம் இவன் தான்ப்பா கட்சிக்கு, இவன் தான்ப்பா அடுத்த தலைவர் உங்களுக்கு அப்படின்னு அவர் அடையாளம் காட்டப்பட்டார்.
அப்போது சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லுவாருங்க, சார் நான் என்றைக்கும் எங்கள் மாமாவுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன், அவர் கொடுத்த வாழ்க்கை இது. புரியுதுங்களா? இதை போல் கடகராசி அன்பர்கள் அனைவரும் ஒருவருக்கு கடன் பட்டவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா இண்டிவிஜுவலாக வந்தாங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க. இவ்வளோதான் சப்ஜெக்ட். சனி புதன் காம்பினேஷன் புரியுதா? நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி, அதிக கஷ்டங்களை மனசில் சுமக்கக்கூடிய ஒரு ராசி. சரி, இந்த கடகராசி வணங்க வேண்டிய தெய்வம் எது? சனி புதன் குரு. சார் இது முக்கியமான ஒரு விஷயம். குரு உச்சம் பெறுகின்ற ஒரு ராசி. குரு உச்சம் பெறுகின்ற ஒரு ராசி. அப்போ இவ்வளோ மகிமை, இவ்வளோ மகத்துவம் இருக்குது. அப்புறம் ஏன் சார் இந்த கடகத்துக்கு கஷ்டம் வருது? அதுதாங்க கர்மா. இந்த கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நான் உங்களுக்கு இவ்வளோ பாடுபடுறேன். இந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு தானே நான் உங்களுக்கு இவ்வளோ பாடுபடுறேன். அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அது சந்திரனுடைய வீடு. அம்பாளுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமானதாக இருக்க வேண்டும். எப்படி? அம்பாளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். மனசு சம்பந்தப்பட்ட வீடு. அப்போ கடகராசி என்பர்களே, மன கவலை, மன குழப்பம், மன கஷ்டம், மனசு பயம், டிப்ரெஷனு, ஆட்டிசம் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் ப்ராப்ளம், நோய் நொடிகள், மெயினாக கஷ்டம். இந்த கஷ்டங்கள் தீர நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். போக வேண்டிய கோவில் எது? சிவபெருமானும் சொல்லிட்டீங்க. போக வேண்டிய கோவில் எது? கற்கடேஸ்வரர். கற்கடேஸ்வரர் நண்டு பூஜித்த கோவில். இப்போ உங்கள் ராசி எங்கே டச் ஆகிடுதா பார்த்தீங்களா? உங்கள் ராசியுடைய சிம்பிள் என்ன? நண்டு. நண்டு பூஜித்த கோவில் கற்கடேஸ்வரர் எங்கே இருக்குது? கும்பகோணம். கும்பகோணத்துலேருந்து திருவையாறு போகிற வழி, இல்லை திருவாரூர் போகிற வழி. திருவிசைநல்லூர், அதாவது அது திருத்தேவன்குடின்னு ஒன்று. அங்கே நிறைய தேவன்குடி இருக்குது. நீங்கள் திருத்தேவன்குடின்னு கேட்கணும். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கஷ்டம். கும்பகோணம் போயிடுங்க. திருவிசைநல்லூர்னு கேளுங்க. நீங்கள் காரில் போகிற மாதிரி இருந்தால் திருவிசைநல்லூர் அப்படின்னு லொக்கேஷன் போட்டுக்கோங்க. அந்த ஊரில் போயிட்டு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஸ்ரீதர் ஐயாவல் இருக்காங்க. கங்கை பொங்கி வரக்கூடிய அற்புதமான ஒரு குருநாதர். அந்த பஜனை சம்பிரதாயத்தில் மும்மூர்த்திகளில் ஒருத்தர். அதனால் அது நம்ம தனி சப்ஜெக்ட், அப்புறம் பேசுவோம். அப்போ கடகராசி அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். போக வேண்டிய ஆலயம் கற்கடேஸ்வரர். என்றைக்கு போகணும்? இதுதான் முக்கியம். நான் அன்றைக்கி ஏற்கனவே போயிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். என்றைக்கு போகணும்? எந்த நட்சத்திரத்தில் போகணும்? நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போக வேண்டும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். சரி, அன்றைக்கி போக முடியல சார். சதுர்த்தி, அஷ்டமி, சதுர்தசி, இந்த 3 திதியில் போகலாம். சதுர்த்தி, சதுர்தசி, அஷ்டமி 3 திதியில் போங்க. இல்லைனா ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க. இதுவும் முடியல. பிறந்த கிழமையில் போகலாம். இதுதான் சார் ஜோதிட ரகசியம். இது இப்படி பார்த்தா தான் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். இதெல்லாம் ஜோதிட ரகசியம். உங்களை வெற்றியாளராக மாற்றுவதற்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அவனை காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். உங்களை ஜெயிக்க வைக்க இந்த 3 விஷயத்தில் 3 நாளில் போங்க. ஜென்ம நட்சத்திரம், பிறந்த கிழமை அல்லது திதியில் போங்க. அங்கே போய் என்ன செய்யணும் பின்னாடி சொல்கிறேன். அப்போது கற்கடேஸ்வரர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நண்டு பூஜித்த ஸ்தலம். ஒருவேளை என்னால் போக முடியல சாமி, நான் லாங்கில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், வெளி மாநிலங்களில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமாக வேண்டும் எனில் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதை தேவையான பூஜைகளை செஞ்சு கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கான பரிகாரம். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும் சார்? நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா,
சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம், இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 செலவாயிடும். அப்போ அந்த 4000 நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம், அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுத்தக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.